நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பால் வந்து திக்கு வராது, கொஞ்சம் தனியாட்டு தான் வரும். அதனால நம்மளுக்கு என்ன மாடு மிக்ஸ் ஆனால் பால் நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். சரி, இது 20 லிட்டர் பால் கறக்குது சார். இது ஒரு 10 லிட்டர் வர்றதுக்கு அது 20 லிட்டர் வர்றதுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா அது எப்படி 15 வருஷம் வரைக்கும் கிடக்கலாம். மாடு பெரிய மாடு, வயசு இதுக்கு 15க்கு மேலே தான் சரி இருக்கு. கறவை தான் இருக்கு, இன்னும் கறவை கறந்துட்டு இருக்கு. எல்லாம் வாங்கி வளர்த்தது தான். மாடு வந்து கண்ணு போடக்குள்ள கஷ்டப்படாது. செவலை இன்ஜெக்ஷன் இருக்கு, ஹெச்எஃப் இருக்கு. பொட்டைக்கண்ணு வேணுமா, பொட்டைக்கட்டு வேணுமா, வேணுமா, கண்ணு போடாமே பால் கறக்கலாம். 4 லிட்டர் தான் வந்துச்சு. எங்கள் அப்பா சொன்னார், இது வேலைக்காகாது விட்டுடான்னாரு. அப்புறம் டெய்லி விடாமல் கறந்தேன். இப்போ 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கறக்குது. மாடு சென்னைக்கு நிற்கல. கொஞ்சம் சில பேர் வந்து வெட்டுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி நம்ம பார்த்துடலாம். நல்லா சாப்பிட்ற மாட்டுக்கு வெட்டி போட்டுருக்கோம். சின்ன பக்கெட்டுக்கு ஒரு 20, 30. வேற பக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன கவருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துட்டு போங்க. மாடு செலவுக்கு ஏதாவது கோமி எல்லாம் ரெடிமேடாக இப்போ எல்லாம் கடையில் கிடைக்குதாம்மா. காலையில் ஒரு 15 கிலோ, சாயந்தரம் ஒரு 15 கிலோ. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி தெரிஞ்சு ஹீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிட்டு இருந்தது. நம்மளுக்கு ஒரு வேலைக்கு வந்து ஒரு 250, 260 அந்த ரேஞ்சில் நம்ம கண்டுகள் வந்து நல்லா கை கொடுக்குது. நம்மளுக்கு வேலையால் வச்சு இந்த தொழிலால் பண்ண முடியாது. பால் கம்மி ஆயிடுச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இதே ஆளுங்க விட்டால் அது பார்க்க மாட்டாங்க. தீனியை வந்து நான் சேர் போட்டு உட்காந்து ஊட்டி விட்டேன். அந்த மாதிரி 3 லட்சம் 3.25 லட்சம் ரூபா வருது. ஏன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது. அவ்வளோதான், எங்கேயும் வெளியே போக முடியாது. எலிங்க, பூச்சிங்க காம்பில் போய் அப்படியே உட்கார்ந்ததுன்னா வீக்க வந்து நான் 10th வாங்க. பாயிண்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் 50 மாடு இருந்தால் ஓனர் பக்கத்தில் இருக்கும். 9 லட்சம் ரூபாய்க்கு ஈரோடு சந்தைக்கு போய் வந்து 4 நாளில் 2 லட்ச ரூபா கம்மிக்கு 7 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாரு. ஆள் நம்பி வச்சாரு. ஆளு போனவரு போய் தண்ணியை போட்டு வீட்டில் போய் படுத்துட்டா. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். சென்னை ஆகி ஒரு 2 மாதம் நாங்கள் வெளியில் கட்டிடுறோம் மண் தரையில். 40 டேஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் லோடு பயோகேஸு வச்சிடலாப்பான்னு வந்து சொன்னேன். அரிச்சு ஊற்றுனா நம்ம கேஸ் வாங்க அவசியமே இல்லை. அது பக்கெட் பார்த்து வந்துச்சேன்னா பக்கெட் ஃபுல்லாக ரொம்ப விழுந்துடும். அவ்வளோ கேஸ் இருக்குது அதில். நாற்பத்தி 6 மாடுகள், அதாவது ஊட்டியில் ஐயா வந்து இருந்துட்டு இங்கே நம்மளுடைய ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கிளைம் ஸ்டேஷன், அதாவது காரமடை அருகினில் வந்து சாஸ்திரி நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. இங்க வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மாடுகள் சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஐயா வந்து ஹில் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்து ஒரு 46 மாடுகள் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. 10 ஆண்டுகள் அனுபவம். ஐயா கிட்ட பல தகவல்கள் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சந்திரன், ஊட்டி. நான் இங்கே வந்து ஒரு 27 இயர்ஸ் ஆகுது. இங்கே முன்னே வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து லாரி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 10 இயர்ஸாக மாட்டு பண்ணை வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு மாடு வச்சேன், அப்புறம் 2 வச்சேன், 3 வச்சேன். அப்படியே இப்போ வந்து 46 இருக்குது. 46 மாடுகள். இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் இல்லையா? ஃபார்ம் ஒரு ரவுண்ட் பார்க்கலாங்களா?
நம்மகிட்ட இருக்குது என்ன இன மாடுகள் சார்? இதில் ஜெர்சி இருக்குது, சிந்து இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, எல்லா மாடும் கலந்துருக்கு சார். இது காரணம் என்னென்னா ஒரு மாடு வந்து பால் வந்து ஜெர்சி இந்த அதெல்லாம் வந்து பால் வந்து திக்கு வராது, கொஞ்சம் தனியாக தான் வரும். இந்த செவலை மாடெல்லாம் நல்லா திக்காக வரும் பால். அதனால் நம்மளுக்கு என்ன மாடு மிக்ஸ் ஆனால் பாலும் நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். அதனால் எல்லா மாடு. எது ஜெர்சி எது செவலை மாடு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? இது ஜெர்சி. ஜெர்சி சார். இது ஜெர்சி. இந்த ஜெர்சி மாடுகள் வந்து எவ்வளோ லிட்டர் பால் கறக்குங்க சார்? இது 20 லிட்டர் பால் கறக்குது சார். 20 லிட்டர். ஆமாம். காலை மாலை 20-25 லிட்டருக்கு வரும். இப்போ 20 லிட்டரு. ஃபர்ஸ்ட் கண்ணு போடக்குள்ள 25 லிட்டரு பாருங்க. அது ஜெர்சி மேலே இருக்குது, சேவல் படகு. இது சேவல். ஆமாம். இது வந்து பால் வந்து ஒரு 7 லிட்டரு அந்த 8 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் ஃபேட்டு எஸ்என்எஃப் நல்லா வருதுங்க சார். கொஞ்சம் சார். நாட்டு மாடு எல்லாத்துல இருக்கு. ஆனால் நாட்டு மாடு இன்னைக்கு பெருசாகலை, கண்டுக்குட்டியாக தான் இப்போ வளர்த்திட்டு இருக்கு. அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை விட இது அதிகம். அதிகம். அது எத்தனை லிட்டர் வருது, இது எத்தனை லிட்டர் வர்றதுக்கு சமம்? அது வந்து லிட்டர் வர்றதுக்கு அது 20 லிட்டர் வர்றதுக்கு சமம். ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம். அடுத்த மாடல் இது என்னங்க சார்? ஜெர்சி சார். ஜெர்சி தான். இது ஜெர்சி தான். தாமி சார். ஹெச்எஃப் இருக்குங்களா சார் நம்மகிட்ட? ஹெச்எஃப் இருக்கு. ஆனால் எந்த மாடு கண்டறியறது சிரமமா இருக்கு. ஓகே சார். முதல்ல வந்து இந்த வாகனம் முதல்ல வாங்குறது இந்த மாடு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி. இந்த மாடு இது இந்த மாடு இது பக்கத்துல இது பக்கத்துல இருக்கு. இது இந்த மாடு ஃபர்ஸ்ட். அது இது ரெண்டு. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இந்த மாடுகளுக்கு? வந்து 10 இயர்ஸ். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் சார். 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இது கறவையில தான் இருக்குங்களா சார்? அப்போ இப்போ சென்னை மாடு இப்போ 1 லிட்டர் 2 லிட்டர் கறக்குது. இனி இப்போ பால் விட்டு நீ கண்ணுக்கு போடணும். இனி ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அதோட கறவை தன்மை கம்மியாயிரும் இல்லைங்களா? வயசு ஆயிடுச்சுன்னா அது எப்போ 15 வருஷம் வரைக்கும் கிடக்கலாம் சார். 15 வருஷம் வரைக்கும் மாட்டுல வந்து 15 வருஷம் வரைக்கும் கறக்கலாம். ஆமாம் சார். இப்போ மாடு பெரிய மாடு பெருசு இது. இதுங்களா? ஆமாம் சார். நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு 6-7 ஈத்தாயிருச்சு. இதுடைய வாரிசு இது ஒன்று. அது ஒன்று. அந்த லாஸ்ட்ல ஒன்று. ரெண்டு காலக்கண்ணு கொடுத்தாச்சு. காலக்கண்ணு இந்த கண்ணு அது அந்த கண்ணு எல்லாமே மெஜாரிட்டி ஒரு 5-6. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்க? வயசு இதுக்கு 15க்கு மேலே தான் சார் இருக்கும். 15க்கு மேலே தான் இருக்கும். about 20 மேல. 20 சார். கறவை தான் இருக்குது. இன்னும் கறவை தான் கறந்துட்டு இருக்கு. 20 சார். 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஒரு மாட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு வருடம் இருக்குங்க ஐயா? 20ங்கிறாங்க. இனி என்னங்க ஆனா நீங்க இது வரைக்கும் எந்த மாடுகளையும் நீங்க விற்பனை கொடுக்கலீங்களா? இது இல்லை இது வரைக்கும் கொடுக்கல. வாங்கினது வளர்ப்பு மாடுகள் தான் அத்தனையுமே. எல்லாம் வாங்கி வளர்த்தது தான். கொடுத்தது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி அதை வந்து நம்ம பால் வந்து கொஞ்சம் வத்திருச்சுன்னா அது வந்து சேல்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கு பதில் வேற ஒன்று வாங்கிடுவோம். நிற்காது. அந்த மாதிரி ஏதாவது வந்தா வேணுமானா அதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்துடுவோம். சப்ஸ்கிரைபர், அதாவது ஃபாரின்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து எப்பவுமே எனக்காக கமெண்ட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். கேள்வித்தனையே நான் கொடுத்துட்றேங்க. இப்போ சினை ஊசிகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சினை ஊசிகளில் வந்து எந்த மாதிரியான சினை ஊசிகள் வந்து பயன்படுத்துறது நல்லதுங்க? அந்த சினை ஊசிகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் சார். சினை ஊசி வந்து செவலை பயன்படுத்தினா வந்து கண்ணுக்குட்டி உள்ள பெருசாகாது. ஒரு அளவுக்கு தான் பெருசாகும். மாடு வந்து கண்ணு போடக்குள்ளே கஷ்டப்படாது. இப்போ அதே சிந்து ஹெச்எஃப் போட்டால் கண்ணுக்குட்டி உள்ளே வளர்ந்துடும். அதுக்கு கண்ணு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் மேக்ஸிமம் வந்து செவலை மாடு கண்ணுக்குட்டியை நான் மேக்ஸிமம் போட்டுட்ருக்கேன். செவலை மாட்டுடைய அந்த இன்ஜெக்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி எடுப்பேன். என்ன மாட்டுடைய இது எல்லாம் எடுக்கிறாங்க. செவலை இன்ஜெக்ஷன் இருக்கு, ஹெச்எஃப் இருக்கு, பொட்டைக்கண்ணு வேணுமா, பொட்டைக்கட்டு வேணுமா, எல்லா இன்ஜெக்ஷனும் அவங்க கிட்ட இருக்கு. ரெடிமேடா அவங்க வச்சிருக்காங்க. நாட்டு மாடு வேணுமா? 4 வருஷம் பால் செனைக்கு நிற்காத மாடுங்களையும் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா பால் கறக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. கறக்கலாம். கண்ணு போடாமே பால் கறக்கலாம். ஆமா. இப்போ அந்த கடைசி மாடு இருக்குல்ல, அந்த மாடு வந்து செனைக்கே நிக்கல.
எந்த மாடுங்க சார்? அந்த செவலை படுத்துட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து அதுக்கு வந்து டாக்டர் கூப்பிட்டு ஒரு 2 மாதம் பாலை விட சொன்னார். 2 மாதம் பாலை விட்டுட்டு இந்த டாக்டர் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு 7 நாள் இதுக்கு 7 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு 8வது நாள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பால் கறக்க சொன்னார். பால் கறக்கக்குள்ளே 1/4 லிட்டர் தான் வந்துச்சு. வெறும் 1/4 லிட்டர் தான். எங்கள் அப்பா சொன்னார் இது வேலைக்காகாது விட்டுடான்னாரு. அதுக்கப்புறம் டெய்லி விடாமல் கறந்தேன். இப்போ 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கறக்குது. நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்துருக்கு இல்லை சார், டாக்டர் சார், டாக்டர் அவருடைய ஒரு முயற்சி இருக்குல்ல. அப்போ டாக்டர் விடாமல் கறங்க. இது என்னத்தினால இதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. தண்ணி ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாம் வந்து யூஸ் பண்ணதா என்ன ஏதுன்னு அது எல்லாத்தையும் கேட்டு அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு வந்துட்டார் மகேஷ் டாக்டர் மகேஷ். பெரிய விஷயம். அதனால அந்த சினை ஊசிகள்ல வந்து இத்தனை விஷயங்கள் எல்லாம் இருக்கு சார், எல்லாம் இருக்கு சார். இப்போ வந்து இந்த மாடு சென்னைக்கு நிற்கல கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் சில பேர் வந்து வெட்டுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம பார்த்துடலாங்க. பார்த்துக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடை விற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றுமே தேவையில்லை. ஒன்றுமே கொடுத்துருக்கு. இந்த மாடுகள் எல்லாமே கறவைத்தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா இது சென்னாயிருச்சு சார். இப்போ ஒரு வேளை தான் கறக்குது. இனி ஒரு 4-5 நாள் இது விடணும், பால் விட்டுடணும். ஆமாம் ஆமாம். இந்த செட் எவ்வளோ அளவு இருக்குங்க சார்? சார் இது வந்து 5 சென்ட் ஃபுல்லாக சார். 5 சென்ட். ஆமாம் சென்ட். செட்டுக்கு என்னென்ன முறைகளை நீங்கள் கையாண்டுருக்கீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக போட்டோம். அதுக்கப்புறம் பெருசாக போடலான்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 3 லட்ச ரூபா செலவாச்சுங்க செட்டுக்கு. 3 லட்ச ரூபா ஆயிடும். ஆமாம். மாடுகளை எவ்வளோ இடைவெளிகள்லாம் நீங்கள் விட்டு கட்டுறீங்க? நாங்கள் வந்து ஒரு மாடுக்கு 4 அடி அந்த இடைவெளியில் 4 அடி சார். 4 அடி. ஆமாம் ஆமாம். கண்ணு வரைக்கும் ஒரு 3 அடி 3 அடி சார். 3 அடி. ஆமாம். தீவனங்கள் அங்கங்கே வச்சுருவீங்களா சார்? தீவனம் வந்து அங்கங்கே புண்ணாக்கு அதில் வந்து பக்கெட்லேயே போட்டு வச்சுருவோம். பக்கெட் எல்லாத்தையும் வந்து இது வந்து மிஷினில் சாப்பிடாத மாடுக்கு மிஷினில் அரைச்சி போட்டுருவோம். நல்லா சாப்பிட்ற மாட்டுக்கு வெட்டி போட்டுருவோம். ஆமாம் ஆமாம் கையில் தான் பக்கெட்டு. இல்லை சார், இல்லை எல்லாம் இதில் தான் ட்ராயில் அதில் ஒன்றுமே இல்லை. ஆமாம் வந்துருச்சு, பக்கெட்டே வந்துருச்சு இன்னைக்கு சாயல். ஆமாங்க. இப்போ இல்லை, அவங்களுக்கு சாயந்தரம் எடுத்து கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். சரி சாயந்தரம் வரீங்களா? சரி சரி அதுதான் பக்கெட்டில் 4 5 பக்கெட் இருக்குல்ல. எத்தனை பக்கெட்டு? சரி 5 வேணுமா? சரி 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 சரிம்மா. 1 2 3 4 5. சரி சரி சரிங்க. 4 இருக்கு. 4ம்மா. 4 கருப்பு சேர்த்து 4. சரி சரிங்க. ஒரு 6 மணிக்கு வாங்க. ஒரு 5 வாங்க. இல்லை இல்லை ஆமாம் 5 மணிக்கு வாங்க. நீங்கள் வந்தால் தான் 4 மணிக்கு கரெக்டாக போட்டு வச்சிருவோம். நீங்கள் அது அப்பா ஒன்றாகாது. நீங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் விட்டாதான் பொங்கி வந்து. சரி 4 இல்லை இல்லைம்மா, கரெக்டாக வந்து 5 மணிக்கு வந்துடுங்க. இப்போ போட்டது சரிங்க சரி. கண்டிப்பாக ஆமாம் கொடுங்க. பக்கெட்டுக்கு 50 ரூபாய்க்கு 50. ஒரு சின்ன பக்கெட்டுக்கு ஒரு 20 30 அந்த மாதிரி. அங்கெல்லாம் வந்து சாணியே இல்லைங்கிறாங்க. எல்லாம் வேற பக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன கவருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்து போங்க. மாடு செலவுக்கு ஏதாவது இல்லை கண்டிப்பாக. கோமி எல்லாம் ரெடிமேடாக இப்போ எல்லாம் கடையில் கிடைக்குதாம்மா. அது இந்த மாடெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த யூரினல் வந்து போயிட்டே இருக்கு. கண்டிப்பா கோமியத்தை பயன்படுத்துறது கன்றுக்குட்டியுடைய கோமியத்தை பயன்படுத்துறோமா இல்ல மாடுகளுடைய கோமியம்? எல்லாம் மேக்ஸிமம் கன்றுக்குட்டி தான் வந்து பயன்படுத்துறாங்க. தோட்டத்துக்கு எல்லாம் வந்து எல்லா மாடும் பண்ணுறோம். சூப்பர் நேப்பியர் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? சூப்பர் நேப்பியர் அங்க தோட்டத்தில் தான் வச்சிருக்கீங்க. அது நம்மளோட இடமே இருக்குங்களா? நம்மளோட தோட்ட குத்தைக்கு வாங்கி தான் கொஞ்சம் போட்டுருக்கோம். எவ்வளவு ஏக்கர்ல நீங்க பயிரிடுறீங்க? நான் 1 ஏக்கர்லங்க. அதை வந்து எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க மாடுகளுக்கு?
மாடுகளுக்கு அது அறுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இந்த பனி காலத்தில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி, அதனால இப்போ அப்போ அது போடுறதில்ல, இப்போ இதே போட்டுட்ருக்கோம். ஆமாம், இது மக்காச்சோளத்தை நாங்கள் இது வந்து ஒரு டெய்லி வந்து எப்படியோ வந்து 2500 2000 டெய்லி. இது அளவு ஒரு 10 கிலோ, ஒரு 10-15 கிலோ சார் சார் 15 கிலோ வரும் சார். காலையில் ஒரு 15 கிலோ, சாயந்தரம் ஒரு 15 கிலோ. அது கிலோ. அப்புறம் புண்ணாக்கு இது ஒரு இதில் ஒரு 10 கிலோ அது வந்துடுது. அப்புறம் தண்ணி எப்படியோ 2 பக்கெட் தண்ணி. தட்டு ஒன்று ஒரு மாட்டுக்கு. அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வக்கிப்புல் அதான் வக்கிப்புல்லைங்க. வெளியே கட்டியிருக்கோம். ஆமாம், எல்லாமே இங்கே இருக்கு சார். மாடு இந்த பக்கம் இருக்கு, அங்கே இருக்கு. ஒரு அதான் அந்த பக்கம் அந்த நெஜல்ல எங்கெங்க நெஜல் இருக்கோ அங்கங்க அப்படி இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறோம் எல்லாம் இங்கே எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து ஆமாம். அதுக்கு நம்ம நாய் வேற இருக்கு, அதையும் ரவுண்ட் வச்சுட்டு இருக்கோம். ஐயா, இப்போ நீங்கள் ஊட்டியில் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அப்போ என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நீங்கள் ஒரு லெக்சராக இருந்தீங்களா? இல்லை, நான் வந்து கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணதை 81 வந்து ஃபினிஷ் பண்ணேன். 82 வந்து அங்கங்கே வந்து ஜாபுக்கு பார்த்தேன். இன்னும் வந்து செட் ஆகலை. 83 மேரேஜ் பண்ணிட்டேன். சரிங்க. 84 வந்து அங்கே ஒரு 5 ஏக்கர் வந்து 5 ஏக்கர் 6 ஏக்கரை வெள்ளாம் பண்ணேன். வெள்ளாமையிலையும் வந்து ஒன்றும் தப்பில்லை ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் வந்து ஃபர்னிச்சர் வச்சுருந்தேன். ஃபர்னிச்சர் வைக்கக்குள்ள ஒரு லாரி வாங்கலாங்கிற ஒரு வந்து அபிப்பிராயம் வந்துச்சு. ஒரு லாரி வாங்கினேன். லாரியில் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஹோல் நீலகிரி ஃபுல்லாகவே நான் சுற்றிருக்கிறேன். கோடநாட்டிலேருந்து கிண்ணக்குறை முட்டை எல்லாமே போயிருக்கிறேன். வண்டியில் வந்து நான் உட்காந்தாதான் டிரைவர் வண்டி எடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தேன். தாண்டா புண்ணியத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. 3 பசங்க. பெரியவன் வந்து யூஎஸில் இருக்கிறா. 2வது பையனும் 3வது பையனும் இங்கே இருக்காங்க. எப்படி இங்கே நீங்கள் காரமடை பகுதியில் வந்து இங்கே மாடுகள் வாங்கி நீங்கள் ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அதுதாங்க ஃபஸ்ட்டில் ஒரே மாடு வாங்கினேன். அது பார்த்து செட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாடை கொண்டு வந்தேன். ஒரு 7-8 அப்படியே கொண்டு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றுக்கு ஒன்றா வந்து இப்போ வந்து 46 ஒரு மாட்டிலேருந்து நீங்கள் 46 மாடுகள் 27 மாடு. ஒரு 20 ஐயா வந்து சொன்னார்ல, சரி ஒரு மாட்டுல இருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லி நான் செய்யாத ஒரு பிசினஸே கிடையாது. இப்போ நீங்க இந்த மாட்டு பண்ணையில வந்து எத்தனை மாடுகள் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த மாட்டு பண்ணையில 27 மாடுங்கள் இருக்கு. கண்ணுக்குட்டி ஒரு 17 கண்ணுக்குட்டி இருக்கு. 17 கண்ணுக்குட்டி மொத்தமா 46. எப்படிங்கய்யா இது நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு தொழில் நம்ம பண்ணலாமா, நமக்கு லாபகரமா இருக்குமாங்கிற நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி தெரிஞ்சு, அப்புறம் வந்து நாங்கள் வீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இது நல்லா ப்ராஃபிட்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி இந்த தொழிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் தொழிலே இது பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது வீட்டு சப்ளைக்குன்னு ஆரம்பிச்சிங்களா இல்லை எப்படி? நீங்கள் நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரி 1-2 ஒரு சைடு இன்கம்மாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது சரின்ட்டு அதுக்கப்புறம் 2 ஆச்சு, 3 ஆச்சு. அப்புறம் இந்த பக்கத்தில் இருந்த வீடுங்களுக்கு சப்ளை பண்ணோம். சரி இதே மெயின் தொழிலாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதே மெயின் தொழிலாக பண்ணி நீங்கள் குடும்பத்தோட நீங்கள் வீட்டு சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நல்லா வீட்டு சப்ளை. அது இல்லை, வீட்டு சப்ளை எல்லாமே கொண்டு போய் மீதி ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் இருந்தால் கொண்டு போய் சொசைட்டி. எந்த சொசைட்டிக்கு? ஹட்சன். இப்போ வீட்டுகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 46 மாடுகள், இதில் 27 19 வந்து கன்றுக்குட்டிகள். இந்த 27ல எத்தனை கறவை மாடுகள் இருக்கு?
27 எல்லாமே கறக்குது எல்லாமே இப்போ. கறவை இப்போ மாடு. இப்போ ஆமாம் எல்லாமே கறவை மாடு. இந்த 27 மாடுகளுமே கறவை மாடுங்கும் போது உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் கறக்குது? அவளுக்கு ஒரு வேலைக்கு காலையில் சாயந்தரம் சேர்ந்து ஒரு 250 260 அந்த ரேஞ்சில் வரும். அது வந்து அது 40 50 60 நம்ம இது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாளுக்கு இதாகும் அதை சொல்ல முடியாது. இப்போ நீங்க லிட்டருக்கு வந்து பால் வந்து நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வந்து நாங்கள் 50 ரூபாய்க்கு வீடுக்கு சப்ளை வீடுகளுக்கு 50 ரூபாய். இப்போ நீங்க இந்த எந்தெந்த ஏரியாக்கள் நீங்க வந்து நாங்கள் மெயின் டீச்சர்ஸ் காலனி இந்த சுற்று வட்டாரம் ஒரு கிலோமீட்டர் காந்தி நகர், காந்தி நகர், சேரன் நகர், சேரன் நகர், சுற்று வட்டாரம், பாலாஜி நகர், சாய் நகர், இதுக்குள்ளே தான். வேற எங்கேயுமே வேறு எங்கேயும் சப்ளை பண்ணுறோம். எங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக டைம் இருக்குது, கரெக்டாக பால் முடிஞ்சிடும். வெளியே வர சொல்கிறாங்க, இப்போதான் பசங்க வந்து உட்கார்றாங்க. இப்போதான் வந்து உட்காந்து சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டா நீங்கள் இல்ல சார், எனக்கு என்னன்னா இந்த ஒரு 46 மாடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த நம்மளுடைய கன்றுகளையே தான் நீங்க பெருசு பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம கன்றுகள் வந்து நல்லா கை கொடுக்குது நம்மளுக்கு. நாங்கள் அதெல்லாம் நம்ம கண்டுபிடி படுத்தினது தான். அது இது 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 அது ஒரு 8 2 இது ஒன்று 3 இது ஒன்று 4 அங்கே இருக்குது, அது ஒன்று 5 அது ஒன்று 5 அது ஒன்று 6 இன்னும் நம்ம கண்ணு குடிச்சிட்டு எல்லாம் வந்து நம்ம இதுதான் உங்களோட வெளியில அந்த இதெல்லாம் இனி வந்து வித்தின் 1 இயர்ல வந்து மாடு ஆயிரும். எப்படி சார் பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிறது இனி காலையில வந்து சத்தியமங்கலத்திலிருந்து வந்து தட்டு வந்துடுது, சத்தியமங்கலத்திலிருந்து தீனி எல்லாம் வந்துடுது. அப்புறம் இங்கே கடையில இருந்து பருத்தி பட்டை வந்து புண்ணாக்கு வாங்குறோம். சரிங்க. புண்ணாக்கு, தவிடு, பருத்தி எல்லாமே இந்த பக்கெட்டில் எல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேவ் போட்டு நமக்கு எப்படியோ சாயந்தரம் முடிக்கக்குள்ளேயே 9 9:30 ஆயிடுது. காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சா கரெக்டாக 9 10 மணி. ஆமாம் இல்லை கையில் முன்னே கறந்துட்டு தான் இருந்தோம். முன்னே ஒரு 10 15 மாடு கறந்துட்டு தான் இருந்தோம். முன்னே நாங்கள் 3 பேர் இது பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த இதிலிருந்து அப்பவே வேண்டாம்னு சொல்லி மிஷின் வாங்கிட்டு மாடுகளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்க? மாடுகளுக்கு மெயின் மடி வீக்கம் தான் மெயினான பிரச்சனை. மெயின் வீக்கம், உனிக்காய்ச்சல், இது 2 தான் மெயின் வந்து இது 2 தான். இதுக்கு என்னங்க ஐயா தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சாலும்? இது எல்லாம் டாக்டர் தான் வந்தாரு. ஃபர்ஸ்டே பார்த்துட்டு அது பெரிய பிரச்சனை வராது. ஒரு டாக்டர் வந்தாரு. ஒரு ஆள் எல்லாத்தையும் கறந்துட்டு அந்த மருந்தை வந்து அந்த காம்பில் அப்படியே வைங்கன்னாரு. அதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண அந்த மருந்தையே எனக்கு கொண்டு வந்தார் கேரளா. கண்டிப்பாக வித்தின் 2 டேஸில் ஐயா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும்னாரு. வந்து இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணாரு சார். சரிங்க சார். இந்த நீலகிரி இந்த வட்டாரத்திலேயே வந்து உங்களை ஆட்ட வந்து சுத்தமாக கிளவுறது யாருமே இல்லை. எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணி போயிட்டாரு. சரிங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய சன் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாமே எல்லாம் இருக்கக்குள்ள தானே பண்ண முடியும். நாங்கள் வீட்டில் நம்ம இதெல்லாம் வேலையாள் வச்சு இந்த தொழிலெல்லாம் பண்ண முடியாது. இப்போ மாடு இப்போ இன்னைக்கு ஒரு 7 லிட்டர் கறக்குதுன்னா நாளைக்கு ஏன் இந்த மாடுக்கு பால் கம்மியாயிடுச்சுன்னு நம்ம வந்து அந்த மாடை பார்க்கணும். நாளைக்கு கறந்து அந்த 7 லிட்டர் கறக்கணும். பால் கம்மியாயிடுச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இதே ஆளுங்க விட்டால் அதுக்கு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை முடிஞ்சால் போதும், அதை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனை, அது எதனால் இந்த மாதிரி ஆகிருக்கு, அதெல்லாம் பார்க்கணுமே இல்லையா. ஆளுங்க இருந்தால் தான் இந்த தொழிலை பண்ண முடியும். கன்றுக்குட்டிகள் நீங்கள் ஒரு 19 கன்றுக்குட்டிகளும் பார்த்தேன். சரி. இதை வந்து பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன முறைகளை கையாளுறீங்க? நாங்கள் வந்து தீனி எல்லாமே தீனி, பருத்தி, கொஞ்சம் பருத்தி கொட்டை, கொஞ்சம் புண்ணாக்கு, தவிடு, கொஞ்சம் தவிடு போட்டு 2 வேளையும் வச்சு பில்லு எல்லாம் போட்டு வந்து அது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கேயும் வந்து தீனி இப்போ இல்லை. அதனால எல்லாமே வந்து உள்ளாடுது. சரி, தீவனங்கள் வந்து நீங்கள் இங்கேயே கொடுத்துட்றீங்களா சார், இல்லை நீங்கள் வெளியே மேய்ச்சலுக்கு ஏதாவது விட்டுற பழக்கம்? மேய்ச்சல் வந்து மேய்ச்சலுக்கு ஒரு 5-6 அது வந்து அங்கே விட்டுருக்குறோம். ஒரு 5-6 விட்டுருக்குறோம். சரிங்க. அங்கேயும் இப்போ ஒன்றுமே இல்லை. வயசுங்க வயசு வந்து 68 68 டேட்டா வந்து
58. 58. 58 வருஷத்துல போறோம்னா இப்போ 68 இல்லைங்களா ஐயா? சரி சரிங்க. அப்போ உங்களுடைய அனுபவத்துல வந்து மாடுகள் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஹில் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அங்க வந்து ஒரு மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க தொன்று தொட்டு அதை கையாளுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டீங்களா ஐயா? அதாவது வந்து இங்கத்தை விட அதாவது அங்கத்தை விட இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மாட்டுக்கு வந்து தீனியை வந்து நான் சேர் போட்டு உட்காந்து ஊட்டி விட்டேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த மாதிரி ஏன்னா மாடு வந்து கண்ணு போட்டோன்னே கொஞ்சம் கால்சியம் பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. பிரச்சனை எல்லாம் இங்கத்து மாடுங்கள்லாம் கொஞ்சம் வரும். இந்த மாடுகள்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்குள்ளார ஒவ்வொன்றா வந்து வந்து கொஞ்சம் சேர் போட்டு உட்காந்து வாயில் ஊட்டி விட்டு அப்படி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் மெயின் வந்து டாக்டர்ஸ் தான். மெயினே டாக்டர்ஸ் தான். சரிங்க. நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் நல்லா இருக்குங்களா ஐயா? அப்போவே நீங்க அதை முடிச்சதுனால எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். இப்போ இதில் எவ்வளோ வருமானம் வருதுங்க சார் நம்மளுக்கு? அதான் வந்து மினிமம் வந்து பார்த்துக்கங்க 240 into 50. ஒரு நாளைக்கு 12னா 10 ஒரு 3.5 லட்சம் 3.25 லட்சம் ரூபா வருது. அதில் மெயின் வந்து இதுக்கு தவிடு பருத்தி புண்ணாக்கெல்லாம் பாதி எல்லாமே பாதிக்கு மேலேயே போயிடுது. 2 லட்சம் ரூபாய் வந்துடும். ஜெயிச்சு வந்து ஒரு 50,000 ரூபாய் இங்கே 3 பேர்த்துக்கு கிடைக்கும். நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயும் வெளியே போக முடியாது. அவ்வளோதான், எங்கேயும் வெளியே போக முடியாது. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் வந்து சரி கரெக்டாக இங்கே வந்து எங்கே போனாலும் மத்தியான நேரத்தில் எங்கேயும் ஒரு மணி நேரம் எங்கே போனாலும் மூன்று பிரச்சனை எல்லாம் வரும். வருது சார். எலிங்க பூச்சிங்க எல்லாம் அந்த காம்பில் போய் அப்படியே உட்கார்ந்ததுன்னா வீக்க வந்துடும். எலியும் அந்த மாதிரி பண்ணுதுங்களா? இல்லை, எலி வந்து இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே கடிச்சிட்டு காயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு ஒன்றும் மருந்தெல்லாம் போட்ட இதுக்கெல்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. தீங்கு எல்லாம் வந்து எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தா செய்வோம். காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் 4:30 மணிக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாம் வந்துடுவோம். 5க்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா குளிர் இருந்தாலும் சரி 5 மணிக்கு சார் பனின்னு அதுக்கு மேலே வந்து குல்லாக்கு மேலே ஒரு வந்து டவலு சரிங்கய்யா கட்டி கரெக்டாக இங்கே வந்து உட்காந்துருவீங்க. அவ்வளோதான். இப்போ எத்தனை பேர் வேலை செய்வீங்க? நாங்கள் 4 பேர். 5 பேர். சார் இல்லை, எல்லாம் பிரிக்க வேண்டியது தான். என்ன மாதிரி பிரிச்சுப்பீங்க சார்? புண்ணாக்கு ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் கைக்கறவை ஒரு 3-4 மாடு கைக்கறவை இருக்கு. ஒருத்தர் வந்து கைக்கறவை கறிவாரு, ஒருத்தர் 2 பேர் சாணி வந்தது எல்லாத்தையும் சாணி அள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கெல்லாம் போட்டு பக்கெட் பூரத்தை கழுவி புண்ணாக்கு எல்லாத்துக்கும் புண்ணாக்கு. ஒருத்தர் இந்த மாடு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு வந்துடுவார், இன்னொருத்தர் சப்ளைக்கு போயிடுவார். அப்படியே கரெக்டாக 10-10:30 11 மணிக்கு சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க? காலையில் 4 மணிக்கு உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்து எல்லாம் ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டுட்டு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பால் கறக்க. அது நம்மளுக்கு பால் கறக்க முடிக்க 7 மணி ஆயிடுது. அப்புறம் மேவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் காட்டி வேலை முடிஞ்ச பிறகு 9-9:30. அப்புறம் சொசைட்டிக்கு மாட்டுக்கு வந்து ஆவரேஜ் வந்து 5 மினிட்ஸ் ஒரு மாட்டுக்கு. அதாவது உங்களுக்கு அந்த மிஷினில் கறக்கிறனால 5 நிமிஷம், கையில் கறந்தா இன்னும் கொஞ்சம் நேரவே இல்லைங்களா? மாடுகளுக்கு வந்து நீங்கள் இப்போ இத்தனை மாடுகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செனைக்கு ஊசி பயன்படுத்துறீங்களா? இல்லை செனைக்கு ஊசி இல்லை காலையில் காளை மாடு நாங்கள் வச்சோம். அது செட் ஆகலை எங்களுக்கு. வச்சுருந்தோம். அது வந்து அவுத்து விடணும். ஆள் இருக்கவங்க எதை முட்டிட்டு இருந்துச்சுன்னா அது வேற ரொம்ப எதாவது அவுத்துட்டு போயிடுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் காளைங்கள் எல்லாத்தையும். இந்த மாதிரி மாடல் இல்லை. சரி சரிங்க சார். அது நமக்கு செட் ஆகலை. சார் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தாங்க. 10th. ஐயாவுடைய அனுபவங்கள் வந்து நிறைய இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த காலத்திலேயே ஐயா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங் போது அதனுடைய அந்த ஒரு தாக்கம் வந்து உங்ககிட்ட நிறையவே வந்துடும் இல்லைங்களா? ஹில்ஸ்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சுங்க ஐயா? ஹில்ஸ்ல என்ன 2 மாடு வச்சிருந்தீங்க? ஆமா. அதில் வைக்கக்குள்ளதான் அந்த அனுபவம் தான் எங்களுக்கு 5 ஏக்கரா வந்து 6 ஏக்கரை வெள்ளம் பண்ணுவேன். சரிங்க.
நைட்டு கொட்டாய்க்கு போய் அந்த 2 மாடு பால் கறந்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். ஓ சின்சியராக டைம் வந்து காலையில் ஏந்திரிச்சு சாமி கூப்பிட்டு மூஞ்சி கழுவி குளிச்சு வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன்னா சின்சியர் ஒர்க் சார், எந்த ஒருத்தரையும் பார்க்காம பண்ணேன். ஐயா இப்போ வந்து உங்களுடைய அனுபவங்கள், இப்போ உங்களுடைய சன்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. புதுசாக நாங்களும் ஒரு 50 மாடு வச்சு வளர்த்தணும், எங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கையாண்டா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் சொல்லுங்கள். பாயிண்ட் ஆஃப்ல ஃபஸ்ட்டு 50 மாடு இருந்தால் ஓனர் பக்கத்தில் இருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஆளுங்களை வந்து பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஓனர் இல்லைன்னா அது வந்து எத்தனை மாடாக இருந்தாலும் சரி. அவர் ஒரு 7 மாடு வச்சிருந்தார், அவர் மில்லுக்கார். சரிங்க சார். அந்த 7 மாடத்துலேயும் ஆளுங்க நம்பி விட்டார். இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஓ விடக்கூடாது, எல்லாத்தையும் ஆளுங்க விட்டாரு. அங்கே ஆள் கிடைக்கல, எல்லா மாடும் இப்போ கொடுத்துட்டாரு. சார் எங்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து நானும் மாடு வச்சிடுறையா, இனி இந்த பில்டிங் எல்லாம் இனி செய்ய முடியாது அப்படின்னு வச்சாரு. வச்சு ஈரோடு கட்டி 7 லட்சம் ரூபாய்க்கு 8 மாடு, 9 லட்சம் ரூபாய்க்கு ஈரோடு சந்தைக்கு போய் ஈரோடு சந்தைக்கு போய் 9 மாடு அங்கேயும் யூடியூப் பார்த்து தான் அங்கே அவர் மாடு வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி போய் அங்கே போய் மாடு வாங்கி வந்து 4 நாளில் 2 லட்ச ரூபா கம்மிக்கு 7 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டார். ஐயோ எவ்வளோ பெரிய லாஸ் இது. ஆள் நம்பி வச்சாரு. ஆளு போனவரு போய் தண்ணி போட்டு வீட்டில் போய் படுத்துட்டா. இங்கே ஆளுங்க வந்து 2 நாள் வேலை செஞ்சாங்க. ஓனருங்க வந்து ஐயோ இந்த வேலை நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி 4 நாளில் 2 லட்ச ரூபா கம்மிக்கு வித்துட்டு போயிட்டாரு. நம்மளுடைய செட்டு நான் பார்த்தேங்க, ஓப்பன் செட்டாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு வேற எதோ ஒரு இதுவுமே பண்ணாமல் ஓப்பன் செட்டில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? மாட்டுக்கு வந்து அது அடிச்ச மருந்து இருந்தா சரிங்கய்யா, சரியில்லைங்க. ஓப்பனாக செட் அந்த சூரிய வெளிச்சம் படணுங்கிறீங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். காத்தோட்டம் கீழே வந்து மேட்டு எடுத்து நாங்கள் வச்சு பார்த்தோம். அது எங்களுக்கு அது சூட்டப் ஆகலை. சரி நாம வந்து என்ன ஒரு செனை வரைக்கும் இங்கே தான் இருக்கும். செனை ஆகி ஒரு 2 மாதம் நாங்கள் வெளியில் கட்டிடுறோம் மண் தரையில். அந்த மாதிரி கட்டுக்குள்ளே எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை எங்களுக்கு. அது 2 மாதம் நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து வந்தால் செட் ஆயிடுது. இதே எப்பவுமே இங்கே இருக்கணும்னா கொஞ்சம் இதாகும். நாங்கள் அந்த 2-3 மாதம் வெளியில் கட்டிடுவோம். வந்து வெளியில் இருக்கிறது உள்ளே கொண்டு வந்து உள்ளே இருக்கிறது வெளியே கொண்டு போயிடுவோம். இந்த மாடுகள் நீங்கள் வெளியே வந்து கட்டியிருக்கீங்க பார்த்தீங்க, அப்படி கட்டும்போது அந்த மாடுகள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. ஆமாம், ரிலாக்ஸாக இருக்கு. ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்களே அந்த ஒரு சாணத்தை வந்து நிறைய லோடு வெளியே அனுப்புறாங்க. நம்மளுக்கு இவ்வளோ மாடுகள் இருக்கும்போது எவ்வளோ சாணங்கள் ஒரு நாளைக்கு? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 40 டேஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் லோடு பெரிய வண்டியில் ஃபுல் லோடு ஒன்று. எங்க கொடுக்குறீங்க? ஊட்டி இங்கே வந்து லோக்கல்ல இங்கே வந்து சிறுமுக, இங்கே எல்லாம் புதூர் எல்லா பக்கமும். என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார் லோடு? பெரிய வண்டி ஆர்எஸ் வண்டியானா பெரிய வண்டியானா வந்து 20,000 சார். எவ்வளோ சார்? 20,000 20,000 ரூபாய். சின்ன டிராக்டர் எல்லாம் வந்து 3,500 4,000 வரைக்கும். யூரின் என்ன பண்ணுறீங்க? யூரின் பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. அவர் இப்போ நான் பார்க்கலாம் ஃபோன் பண்ணுறேன்னாரு. சரி இப்போ சும்மா தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் இந்த யூரினை கரெக்டாக பயன்படுத்தினா விவசாயத்துக்கு நல்ல ஒரு வாங்கினாங்க. வந்து இப்போ வந்து வாங்கலை. நானும் வந்து இவனை வந்து பயோகேஸ் வச்சிடலாப்பான்னு வந்து சொன்னேன். அது இன்னைக்கு வந்து எங்கே சார் எங்களால் பயங்கரமாக நான் வந்து ஆனா அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சமையல் இருந்து பயோகேஸ் கண்டிப்பா இது பண்ணிடலாம் தம்பின்னு அன்னிலேருந்தே சொன்னேன். எங்களுக்கு இந்த 10 மணி சாப்பிட்டு தூங்கினேன்னா 2 மணிக்கு முன்னெல்லாம் வந்து இந்த பண்டிகை அது இதுன்னு எல்லாம் போவோம். இப்போ எல்லாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். பயோகேஸ் அப்படிங்கிறது என்னங்கய்யா? அதில் என்னென்ன பண்ண முடியும்? சாணியை அரைச்சி ஊற்றினா கேஸ் வரும். நம்ம வந்து பற்ற வைக்கலாம் சமையல் வந்துடும். நம்ம கேஸ் வாங்க அவசியமே இல்லை. பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா? இப்போவே சாணி இந்த பக்கெட்டில் வச்சு சாணியை இந்த பக்கெட்டுக்கு மட்டமாக போட்டு அது பக்கெட் மணிக்கு பார்த்து வச்சேன்னா
பக்கெட் ஃபுல்லாக ரொம்ப கீழே விழுந்துடும். அப்படிங்களா? அவ்வளோ கேஸ் இருக்குது அதில். அந்த அளவுக்கு அந்த கேஸ் மட்டுமே நீ இது பண்ணி வை. 4 மணிக்கு வந்து பார்த்தேன்னா அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்துடும். இல்ல மாடனா நீங்க படிச்சிருக்கீங்கய்யா. அப்போ உங்களுடைய அனுபவத்துல வந்து நம்ம ஒரு பணிக்கு செல்லலாம், நம்ம பசங்களையும் ஒரு வேலைக்கு அனுப்பலாம், அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்காம, இந்தியா உங்களுடைய முதுகெலும்பே பாத்தீங்கன்னா விவசாயம் தான். அதுல வந்து மாடுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா நீங்க வளர்ந்துருக்கீங்கய்யா, வளர்த்துருக்கீங்க. அதுதான் உண்மை. பையன்தான் எயினுங்க நைட்டு 12 மணி ஆனால் சார் தான் இல்லைங்களா? வேலையை முடிச்சுட்டு தான் போய் படுக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. கண்டிப்பாக. சரி சரி சரி. என்ன ஆள் ஒருத்தர் லீவ் போட்டாலும் பண்ணாலும் அந்தந்த நம்ம நாட்டுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லையா, என்ன எதனால இந்த காரணம் எல்லாத்தையும் லாஸ்ட்ல பார்த்து கண்டிப்பாக. கன்னடத்துல நீங்க பேசுவீங்க இல்லைங்களா? ஆமா. நம்மளுடைய மாட்டு பண்ணையை பத்தி உங்களுடைய ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ல ஒரு 2 ವಾರ್ತೆ சொல்லுங்க. ದನ ದೀಪದೊಗೆ ಒಂದು ವಿಧವಾದ ಬಂದು ಲಾಸೇ ಇಲ್ಲ. ಧಾರಾಳವ ಬೀಯಾಕು ಎಲ್ಲ ಒಳಗೆ ಬಂದು ನಂಗೆ ಇದ್ದು ನೋಡೋದು ನೋಡಲೆ ದನದೊಗೆ ಒಂದು ವಿಧವಾದ ಲಾಸು ಬರ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಬೀವಿ ನಿಂಗೆ ಬಂದು ಒಳಗೆ ಸಂತೋಷವೇ ಇರಿವಿ. ನಂಗೆ ಬಂದು ಏನೋ ಒಂದು ಹಣ್ಣು ಅದು ಇದು ತಿಂದಲಿಯೋ ಒಂದು ಗ್ಲಾಸು ಬಂದು ಒಂದು ಗ್ಲಾಸು ತೈರು ಒಂದು ಗ್ಲಾಸು ಹಾಲುದೊಗೆ ತಿಂಬದ್ದೊಗೆ ನನಗೆ ಆಸೆಗೊಂದು ಉಳಿತು. ಧಾರಾಳವ ಎಲ್ಲವೂ ಮಾಡಿವಿ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு மனிதர். எங்களை வந்து இன்முகத்தோட வரவேற்றதுக்கு மிக்க நன்றிங்க. ஏன்னா எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு நீங்கள்லாம் ஒரு படிப்பனையா இருக்கீங்க. நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. இந்த வீடியோ மூலமா எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு வந்து நம்மளும் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எத்தனையோ பேர் அதை நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கேன். இதுல ஒன்றும் பெருசா வருமானம் இல்லைங்க. இல்லை வருமானம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க. வருமானம் இருக்கு, கோமியம் எல்லாம் வருமானம் இருக்கு. ஆனா கம்பல்சரி ஓனர் பக்கத்துல இருந்து பார்க்கணும். அதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லிருக்கீங்க. சரிங்க. லாஸே இல்ல ஈவன் கொண்டு போய் டைரி ஊத்தினாலும் கூட அவனுக்கு சம்பளம் ஆயிரும். எந்த விதமான லாஸ் இல்ல. ஆனா கரெக்டா அதை வந்து பண்ணணும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு காணொலியா இல்லாம ஐயா வந்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாருங்க. இதன் மூலமா நீங்க வந்து ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா டிவி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவிர்ங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.